இப்போ சத்யராஜ் ஒரு முறை சொன்னார், நம்ம நடிகர் சத்யராஜ் அவர்கள், எல்லார் வீட்லேயும் யார் படம் வச்சுருப்போம் அப்படின்னா சாமி படம் வச்சுருப்போம். அதே மாதிரி அவங்க கும்பிட்ற கடவுளுக்கு ஏற்றபடியான படம் வச்சுருப்போம். அந்தந்த மத கடவுளுக்கான படங்கள் வச்சுருப்போம். சில வீடுகளில் அப்பா படம் தாத்தா படம்னு வச்சுருப்பாங்க. சத்யராஜ் சொன்னார், எல்லா சினிமாக்காரர்கள் வீட்லேயும் இருக்க வேண்டிய படம் ஒன்று இருக்குது, என்ன படம் தெரியுமா அப்படின்னாரு. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் சொல்ல போகிறாராக்குன்னு. அவர் சொன்னார், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய படம் இருக்கணும் அப்படின்னாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் யாருன்னே ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது, அது வேறு விஷயம். இத்தகு சினிமாங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி காட்டிய பெருமை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு உண்டு. சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் ஒரு 2-3 பேர் இந்த முயற்சியில் இருந்தாங்க. லூமியர் பிரதர்ஸ், அவங்களையும் நம்ம மறந்துடக்கூடாது. லூமியர் பிரதர்ஸும் தாமஸ் ஆல்வா எடிசனும் இந்த இதில் முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் 1889 தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆச்சரியத்தை பண்ணி காமிச்சார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சலனப்படம் அப்படிங்கிற இந்த மூவியை உருவாக்கி காமிச்ச நாள் அந்த நாள் தான். அதாவது கேமராவில் ஃபிலிமில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு ஷூட் பண்ணப்பட்டு அது ஸ்க்ரீனில் பார்த்தபோது பலர் அஞ்சு ஓடிட்டாங்களாம். எப்படி இதுக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன காட்சி எடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரயில்வே நிலையத்திலேருந்து ரயில் வருது, எல்லோரும் இறங்கி போகிறாங்க, சில பேர் ரயிலுக்கு போகிறாங்க, இவ்வளோதான். இதை அவர் அசையும் படத்தின் மூலமாக, இப்போ நீங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் கேமராக்கள் வந்த பிறகு ஃபிலிம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் எப்படின்னா, ஃபிலிம் இல்லாமல் படம் கிடையாது. அதாவது ஃபிலிம் ரோல் வச்சு அந்த ஃபிலிம் ரோலில் ஷூட் பண்ணி அதை டபுள் பாசிட்டிவாக மாற்றி அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக்கி அப்புறம் தான் நமக்கு ஸ்க்ரீனில் வரும். இப்போ ஒரு திரையில் ஒரு படத்தை காட்டுறது வேறு. இப்போ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படியே ஃபோட்டோவாக காட்டுறது. இப்போ நம்முடைய கைபேசிலேயே அலைபேசிலேயே ஒரு காலத்தில் வெறும் இப்போ டைப் பண்ணி அனுப்ப முடியும், அப்புறம் ஃபோட்டோ அனுப்ப முடியும். இப்போ என்னடான்னா ஒரு சினிமாவே டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இத்தனை வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் கால்கோல் இட்டவர் யாருன்னு கேட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இப்படி அவர் முதல்ல பண்ணி கொடுத்த அந்த விஷயந்தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே மாற்றி அமைச்சிருக்கு. ஹாலிவுட் என்கின்ற அந்த திரையுலகம் உலகத்தையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. சினிமா இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு வந்துட்டோம். இன்னும் இப்போ சொல்கிறதா இருந்தால் பைசைக்கிள் தீஃப் அப்படின்னு முதல் ஒரு படம் ஒன்று இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் போட்டு காட்டப்படுது. அது மாதிரி ட்ரெயின் ராபரி அப்படின்னு ஒரு படம், ரயில் நடந்த திருட்டு பற்றிய ஒரு படம். அது ரயில் கொள்ளைங்கிற ஒரு விஷயத்தை அன்னைக்கு படமாக எடுக்கப்பட்ட போது அது ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்தாங்க. ஆக சலனப்படத்தின் மூலமாக உலகத்தையே மாற்றி அமைத்த பெருமை, முதல்ல பல்பு கண்டுபிடிச்சி இருளை மாற்றிய பெருமை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு உண்டு. சலனப்படத்தின் மூலமாக சினிமா உலகத்தில் ஒரு புரட்சியையும், இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமா தான்னு வைரமுத்து அவர்கள் என் நண்பர் பாண்டியராஜன் அவர்களுடைய ஆண்பாவம் படத்தில் எழுதியிருக்காருன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த அந்த நாளை நாம் மறக்க முடியாது. அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டால் 1889 சலனப்பட நாள்.